ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஐ பேரே எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினான ஸ்டோரியே போக போகுது. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரே எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 9. அந்த டிராகன் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அதோட கிளாவையே வெட்டியிருந்தான். அதை பார்த்துட்டு இப்போ அந்த டிராகனும் நம்ம ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிருது. நான் ஒன்றும் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, என்னால் டிராகனை கொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ கீழே உட்கார்தான். இப்போ மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருத்தாங்க. டீச்சர் உங்களுக்கு எதுவும் ஆகலையும் லீன் வந்து பார்க்கவும், ஓ இப்போதான் எனக்கு புரியுது, ரோலோ நீ தான் அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்டா. நான் இல்லை, என்னால் அதை பண்ண முடியாதுன்னு ரோலோ சொல்கிறான். அப்புறம் எப்படி இந்த டிராகனை அமைதியாக உட்காந்துருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். என் பவரை பார்த்து பீப்புள் பயப்படுவாங்கன்னு ரோலோ சொல்லிடுவான். ஸோ இது வெளியே தெரியக்கூடாதுன்னு ரோலோ நினைக்கிறான்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு சரி ரோலோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் நம்ம மாதிரி ஆக்டிங்கை போடுறான். ஹே ரோலோ, முடிஞ்சா இது வந்த இடத்துக்கே இந்த டிராகனை திரும்ப போக சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், டிராகனை உயிரோட விடுறதான்னு மற்றவங்க ஷாக் ஆகுறாங்க. எனக்கு இந்த டிராகனை கொல்ல மனசு வரல, அது உயிரோட அது வீட்டுக்கு போட்டுமே நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் டீச்சரோட முடிவுனா எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லி லீனும் சரி அப்படின்னு சொல்றேன். ரோலோ உன்னால பண்ண முடியுமான்னு கேட்கவும், என்னால் அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அதை ரெக்வஸ்டா கேட்டு பார்க்கேன் அப்படின்னு ரோலோ சொல்லவும், கவலைப்படாத ரோலோ, அவரை பார்த்து இன்னும் சொல்லி இன்னும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா ரோலோ தான் அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ தப்பா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ ரோலோவா அந்த டிராகன் கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அதோட கான்வர்சேஷனை நமக்கு காமிக்கல. அது என்ன சொல்லுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதோட மாஸ்டரோட விருப்பம் அதுதான்னா அதை பண்ணுறான்னு சொல்ல பெரிய டிராகன் ரோலோவை மாஸ்டராக நினைக்கிதான் நம்ம ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிறான். பட் அந்த டிராகன் நம்ம ஹீரோவை தான் மாஸ்டர்னு சொல்லுது. நான் இப்போ என்ன சொல்லன்னு ரோலோ கேட்கவும், அதோட வீட்டுக்கே திரும்ப போக சொல்ல, முடிஞ்சா ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணாமல் இருக்க சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரோலோவும் நம்ம ஹீரோ சொன்னதான் அந்த டிராகன் கிட்ட சொல்லியிருக்கான். அதுதான் அவங்க விருப்பம்னா அப்படியே பண்ணுறேன்னு இந்த டிராகன் சொல்லுது அப்படின்னு சொல்லி ரோலோ சொல்கிறான். ரோலோ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ அந்த டிராகனும் அது வந்த இடத்துக்கே திரும்ப கிளம்பி போயிருது. அப்பாடா ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு இவங்க பார்த்துட்டு இருந்தா திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பெரிய மேஜிக் பீம் வந்துட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ணிடுது. அவ்வளோ பெரிய டிராகனை ஒரே அட்டாக்ல பிளாஸ்ட் பண்ணி அந்த டிராகனும் கீழே விழுந்துருது. பார்த்தா இது அந்த மேஜிக் எம்பரரோட வேலை தான். ஈவன் அந்த டிராகன் 1000 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் என்னை பொறுத்தளவு அது ஒரு சாதாரண பீஸ்ட் தான். அந்த கிங்டம் அதை மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோன்னு நினச்சேன். சரி மிச்சம் மீதி இருக்கிறத நம்ம ஆளுங்களை வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த கிங் சொல்றான். பார்த்தா சோல்ஜர்ஸ்லாம் இந்த இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க. பலாயிரம் சோல்ஜர்ஸோட இந்த கிங்கும் ரெடியா நின்றுட்டு இருக்கான். இன்னையோட கிளே கிங்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த கிங் பாக்குறான். ஒரு பீஸ்ட் ட்ரைமர் டிராகன் ஆஃப் கிளாமிட்டியை அவேக்கன் பண்ண போறானா. அந்த டிராகன் அட்டாக் பண்ணது போக நம்ம கிட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க, மேஜிக் கேனன்ஸ் இருக்கு, மானா ஜெனரேட்டர் டிவைஸ் இருக்கு, அல்ட்ரா மானாரே வெப்பன் பைரோனிக் இருக்கு அப்படின்னு அரசர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராண்டஸ் அப்படிங்கிற நைட் வந்துட்டு, அரசே லாங் ரன்ல இந்த வாரில் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி தெரியல, சோ ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, முட்டாள் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா, மேஜிக் டெக்னாலஜில நம்ம தான் சிறந்தவங்க, ஹிஸ்டரியில நம்ம ஃபியூச்சர்ல இந்த மேஜிக் கிங்டம் எதிர்த்த முட்டாள் கிளே கிங்டம் நான் எப்படி கைப்பற்றினாங்கிறத வரலாறே பல காலத்துக்கு பேசும் அப்படின்னு சொல்லி தான் கிங் வந்து இந்த அட்டாக்கை பண்ணிட்டு இருக்கான். அந்த டிராகன் உயிரோட இருக்கான். நம்ம ஹீரோ கேட்க பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் ரோலோ சொல்றான். டீச்சர் அங்க பாருங்க லீன் காமிக்கிறா. பார்த்தா சோல்ஜர்ஸ் குரூப் நின்றுட்டு இருக்கு. அங்க இருக்கிற சோல்ஜரை பார்த்து கிங் கிட்ட ரிப்போர்ட் பண்றான். அது பிரின்சஸ் தானு கேட்கவா, அவ கூட நிக்கிறது அந்த டிவைன் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி சோல்ஜர் சொல்றான். டிவைன் ஷீல்டோட பவர் இந்த வேர்ல்டு ஃபுல்லா தெரியும், அவளை நான் இன்னைக்கு டெஸ்ட்ராய் பண்ணா 2 லெஜெண்டரி திங்ஸ் நான் இன்னைக்கு ஒரே நாள்ல டெஸ்ட்ராய் பண்ணதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கிங் வந்துட்டு பிரையானாக் வெப்பனை யூஸ் பண்ணி பிரின்சஸ் அண்ட் ஈனஸை வந்து அட்டாக் பண்ண சொல்றான். அரசே நீங்க ஆர்டர் கொடுத்து அட்டாக் பண்ணிடலாம், ரெடியா இருக்குன்னு சொல்லவும் கிங்கும் இப்போ ஆர்டரை கொடுக்குறான். அந்த டிராகனையும் ஒரே அட்டாக்ல காலி பண்ண அந்த அட்டாக் யூஸ் பண்ணி இப்போ இவங்கள அட்டாக் பண்றாங்க. ஈனஸ் அவளோட ஷீல்டை கொண்டு வரதுக்கு கூட டைம் இல்ல. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஏதோ லைட் வருது அப்படின்னு சொல்லி ஈனஸ் பார்த்துட்டு பிரின்சஸ் சீக்கிரமா பின்னாடி போங்கன்னு சொல்லவும் லீனஸும் வந்து ரோலோவை கூட்டிட்டு பின்னாடி போறா. ஈனஸ்க்கு ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்லாம அட்டாக் நடக்குது. பட் ஹீரோ டக்குன்னு வந்து அதை பேரி பண்ணிருக்கான். என்னடா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கிங் பாக்குறாரு. மேபி நம்மளோட மிஷன் தப்பா ஃபயர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் கண்டென்சரை போய் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. திரும்ப சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்கன்னு கிங் ஆர்டர் போடுறான். இம்பீரியல் ஆர்மி 10,000 சோல்ஜர்ஸ்க்கு மேலே வச்சிருப்பாங்க. நம்ம கிங்டம்ல ஆல்ரெடி எல்லாருமே ஃபைட் பண்ணி டயர்டா இருப்பாங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம பின் வாங்குறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், ஓடி போறது தான் நல்லது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஓடி போக போறாங்கிறத நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ண வரான். பட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள எனிமி கிங்டம் வர அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நார்மல் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றதுல ஈனஸ் அவ டிவைன் ஷீல்டை யூஸ் பண்றா. இப்படி அவங்க கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருந்தா ஈனஸ் பிரின்சஸால ஓடி போக முடியாத நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு யோசிக்கிறான். நான் எதிரே டீமை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், அந்த கேப்ல நீங்க ஓடிருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா எனக்கு ஓடுறது நல்லா வரும் நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஈவன் தேனிங்க என்ன துரத்தும் போது கூட அசால்ட்டா நான் ஓடி இருக்கேன், கவலைப்படாதீங்க நான் உயிரோட திரும்ப வந்துருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் காட் ஸ்பீடாவா யூஸ் பண்ண போறா. வின் பிளாஸ்டோட இம்பாக்ட்டுக்கு தயாராகுங்கன்னு சொல்லவும் திரும்பவும் அந்த அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். கவலைப்படாதீங்க இந்த தடவை அவுட்புட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. திரும்ப அந்த போரினாக் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. டீச்சர் நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் வாட கூட வைக்கல. அதுக்கு முன்னாடியே அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டா.
நல்ல வேளை நான் சாகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பறந்து போய்கிட்டு இருக்கான். அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பேரி பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து செம ஃபாஸ்டா வந்து இப்போ எதிரியோட ஆர்மி இருக்கிற இடத்துக்கே வந்துருந்தான். அவங்க தப்பிச்சு போறதுக்கு நான் டயத்தை கிரியேட் பண்ணணும், என் கண்ணு முன்னாடி எது வந்தாலும் பேரி பண்ண வேண்டியதான். ஹீரோ எல்லாத்தையும் பேரி பண்ணிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஒரு அட்டாக்லயே நம்ம ஹீரோவில் 1000 ஸ்வாட பேரி பண்ண முடியும். என்னடா இதுன்னு அந்த மேஜிக் எம்பரர் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ அவன் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து நிக்கிறான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி கிங் பார்த்து பயந்துட்டு நின்றுட்டு இருந்தா திரும்பவும் நம்ம ஹீரோ ஓடி இருந்தான். வெப்பன்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் பார்த்தா வானத்துல இருந்து வந்து எல்லாத்தையும் அவங்களே அட்டாக் பண்ணிருது. ஈவன் மேஜிக் ஜென்ரேட்டருக்கு முத கொண்டு நம்ம ஹீரோ பேரி பண்ணிருந்தான். திரும்ப நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா அந்த கிங் இருக்கிற உயரமான இடத்துக்கு வந்து மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். யார் இவன் அப்படின்னு சொல்லி கிங் பாக்குறதுக்குள்ள திரும்பவும் நம்ம ஹீரோ ஓடி இருந்தான். இங்கே என்னதான் நடக்குது, இந்த பர்சன் யாரு, இவனை நான் தூரத்தில் பைனாக்குலர் வழியால பார்த்தேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து இவன் எப்படி சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்தான், இவன் எதுக்காக என்னைய பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை நான் தான் கிங்குன்னு தெரிஞ்சிடுச்சா, என்னதான் இவன் கொல்றதுக்கு ட்ரை பண்றானா அப்படின்னு சொல்லி கிங் வந்து பயந்து அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு தான் போச்சு, அவன் என்ன கொல்ல போறான், என்ன கொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் ரொம்பவும் பயப்படுறான். என்னோட கைசர் ஸ்வாட் கைசர் ஆரம்பர் அவனால கண்டிப்பா டெஸ்ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு கிங் ஃபைட்டுக்கு ரெடி ஆனா திரும்பவும் நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். அப்படிதான் பயந்து ஓடிட்டியான்னு கிங் பார்த்தா அந்த பர்ரியனாக் வெப்பனே வந்து கிங் மேல வந்து விழுது. கேனன்ஸ்லாம் தரையில நட்டுக்கிட்டு நிக்குதா அப்படின்னு சொல்லி எம்பரர் பாக்குறாரு. 10,000 சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வந்த ஈவன் டிராகனை கூட என்னால டெஸ்ட்ராய் பண்ண முடியும், இவன் தனியால அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டானா, யாருவன் இவன் எதுக்கு என்ன கொல்லாம விட்டுருக்கான், இந்த வெப்பன் இது கிங் கிளேவோடதாச்சே அப்படின்னு சொல்லி அந்த கிங் பாக்குறான். அந்த டஞ்சன்ல இருந்த ரெலிக்ல இதையும் நான் ஆசைப்பட்டேன் தான், பட் இவன் கிட்ட இது இருக்கு. இந்த ஸ்வாட் ஒரு அன்னோன் மெட்டீரியல்னால ஆனது, இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, யாரையிலையும் தூக்க முடியாது. ஈவன் கிங் கிளே கூட 2 கையால தான் தூக்குவாரு, இவன் அதை ஒத்த கையால தூக்குறானா. கிங் கிளேவை நான் எப்படி கொல்லாம டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சனும் அதே மாதிரி தான் இவன் என்ன கொல்லாம டார்ச்சர் பண்ண நினைக்கிறானா இல்ல அப்படின்னு மேஜிக் கிங் வந்துட்டு பயத்துல பாத்ரூமே போயிருந்தான். இங்க நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். உடனே அவன் பயந்து அவன் குதிரையில ஏறி தப்பிச்சு ஓடி இருக்கான். ஐ பாரி அண்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லி டைட்டில போடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. 10,000 சோல்ஜர்ஸ், ஸ்ட்ராங்கான மேஜிக் ஜென்ரேட்டர், வெப்பன்ஸ், அப்புறமா மேஜிக் கேனன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுவும் தனியாலாம் வந்து ஜஸ்ட் ஓடி போறாங்கிற பேர்லயே டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அதுலயும் அந்த கிங்கை பார்த்து வெள்ளத்தனமா சிரிச்சு அவன் ட்ரெஸ்லயே அவனை பாத்ரூம் போக வச்சு ஓட வச்சுட்டான். பட் நம்ம ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது தான் இன்னும் வேற லெவல்ல காமெடியா இருக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.